ராஜேஷ், தருமபுரி திமுக வேட்பாளர் மணி தீவிர பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் கள நிலவரம் என்ன? நிச்சயமா திமுக வேட்பாளர் பத்தி கேக்குறீங்க. அவர் வழக்கறிஞர் மணி. அவருடைய மணி அவர்களுக்கு ஆதரவா தமிழ்நாட்டினுடைய பல அமைச்சர்கள், திமுகவினுடைய முக்கிய முகங்களா இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் என பலரும் இந்த இடத்துல பிரச்சாரம் பண்றாங்க. குறிப்பா தமிழக முதலமைச்சரே இந்த தொகுதிக்கு நேரடியா திரு மணி அவர்களை ஆதரித்து மிக தீவிரமா பிரச்சாரம் பண்ணாரு. ஏற்கனவே இந்த தொகுதியினுடைய சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய செந்தில் அவரும் இவருக்கு பக்கபலமா நின்று, அதாவது பொதுவா ஒருத்தருக்கு சீட்டு தரல அப்படின்னா கோச்சிட்டு ஓரமா நின்றுடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம எனக்கு சீட்டு தரலனாலும் பரவாயில்ல, கட்சி தலைமை இவருக்கு சீட்டு கொடுத்திருக்கு, அதனால இவருக்கு எனக்கு எப்படி ஓட்டு போட்டீங்களோ அதே மாதிரி இவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவரே பல இடங்கள்ல பொதுக்கூட்டங்கள்லயும் சரி, பிரச்சார கூட்டங்களுக்கும் சரி சென்று பிரச்சாரங்கள்ல வாக்குகள் கேட்கிறாரு. தர்மபுரியை பொறுத்தவரையில திமுகவினுடைய அந்த கட்டமைப்பு, குக்கிராமங்கள், பல பஸ் எல்லாம் போக முடியாத ஒரு சின்ன சின்ன கிராமத்துக்கு நம்ம போய் பார்த்தா கூட அந்த இடத்துல திமுகவுடைய கொடி பறக்குது, திமுகவுடைய ஆட்கள் இருக்காங்க. அந்த மாதிரி தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய அந்த கட்டமைப்பு என்பது ஒரு வலுவா இருக்கிறது அவங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா எடுத்துக்கிறாங்க. அதே போல ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு தொகுதி என்பதனால அவர்களுக்கு அந்த களம் எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு பரிச்சயமான ஒரு தொகுதி அப்படின்லாம் சொல்றாங்க. அதே போல தர்மபுரியை பொறுத்தவரையிலே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், அதாவது இந்த 6 தொகுதிகள் இருக்கிறது, இதுல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், அதே போல முன்னாள் எம்எல்ஏக்கள், பல நிர்வாகிகள் போன்றவரெல்லாம் இறங்கி தீவிரமா வேலை செய்யறாங்க. குறிப்பா இந்த தொகுதிகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் அதிக அளவுல திமுகவை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க மிக தீவிரமா இவருக்கு, அதாவது மணி அவர்களுக்கு ஆதரவா பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. தன் ஆட்சிக்கு வந்தால், அதாவது தான் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒகேனக்கர் கூட்டுக்குடிநீர் திட்டம், அந்த திட்டத்தை மிக விரைவுபடுத்தி தருமபுரி தொகுதியினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்லி திமுக வேட்பாளர் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.